நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா அக்கா வேலைக்கு போயிட்டு வரேன், வெளியே எங்கேயும் போய் விளையாடக்கூடாது. இத பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. நான் வர்ற வரைக்கும் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். பாட்டுமா? என்னையா பொண்ணு இது? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. இந்த காலனில யாருகிட்டயும் பேசுறது இல்ல. நானும் அந்த குழந்தைகளை துருவி துருவி கேட்டு பாக்குறேன், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். எப்படியா 100 ஆம்பளைங்களால சாதிக்க முடியாதத ஒரு பொம்பளை சாதிப்பாயா? நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? கூப்பிடுவோம். பாப்பா, உங்களுக்கு எந்த ஊருமா? கோயம்புத்தூர். உங்களுக்கு அப்பா அம்மாவே கிடையாதா? கிடையாது. அப்பா இப்ப காலேஜுக்கு போச்சே, அது உங்க அக்கா தானே? ஆமா. உங்க சொந்த அக்காவா? சொந்தக்கானா சொந்தக்கா, சொந்தக்கா இல்லைன்னா சொந்தக்கா இல்ல. ஆமாண்டா கண்ணு, நீ என்னம்மா சொல்ற? அக்காவோட அப்பாவும் எங்க அப்பாவும் ஒரே ஆளுதான். ஆனா எங்க அக்காவோட அம்மாவும் எங்க அம்மாவும் வேற வேற. ஐயே, என்ன ஒரே குழப்பமா இருக்க? ஏமா என்ன குழப்புதே? அக்கா வந்து முதல் பொண்டாட்டியோட பொண்ணு, நாங்க 3 பேரும் 2வது பொண்டாட்டியோட பிள்ளைங்க. இது கூட புரியலன்னா எங்கயாவது போய் முட்டிக்காங்க. குழந்தைங்களா, நீங்க யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, உங்க கதை என்னங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஆமாண்டி, இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. சொல்லிடுவோம். வேணண்டா, அக்கா வந்து அடிக்கும். அக்கா கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் கதைய சொல்றேன், நீ பேக்ரவுண்ட் மியூசிக் பாசி. ரெடி? உமாக்கா இல்ல உமாக்கா, அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பீ 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 டும் 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 டும். நாங்க ஒவ்வொருத்தரா பிறந்தோம். குவா 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 குவா. டேய், ஏன்டா 4 வாட்டி குவா குவாங்க? 3 குழந்தை தானே பிறந்தது. எங்க கண்ணு முன்னாடியே எங்க அம்மா உமாக்காவை அடிக்கும், திட்டும், உதைக்கும். வீட்டுல எல்லா வேலையும் அக்கா தான் செய்யணும். நேரத்துக்கு சோறு தண்ணி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், இதுக்கு என்னடி மியூசிக் கொடுக்கணும்? பிளாஷ்பேக் வளையம் கூட வந்து நிக்குமே. மாதவி, 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 இந்த கல்யாணத்துல எனக்கு கூட விருப்பம் இல்லடி. யாரையா உன் அபிப்பிராயத்தை கேட்டது? ஏண்டி, என் பொண்ணுக்கு என்ன அழகுக்கு குறைச்சலா, படிப்புக்கு குறைச்சலா? அவளை ஏண்டி கேவலம் ஒரு கிழவனுக்கு போய் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற? யோ, நீ என்ன கல்யாணம் கட்டும்போது குமரனவா இருந்த? நீ என்ன 2ஆம் தரமா கட்டல? அப்ப இணைச்சுதோ? இப்ப உன் பொண்ண 2ஆம் தரம் கொடுக்கணும் ஒண்ணு கசக்குதாக்கும். சீக்கிரம் கோயிலுக்கு வந்து சேரியா? பாடி. அப்பா என்ன விட்டுருக்கு சித்தி, என்ன விட்டுருக்கு. அம்மா உமா, இனிமே நீ அந்த கணவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. உங்க அம்மா போனப்புறம் ஒவ்வொரு நாளும் உனக்கு துன்பம் தான். என்ன மன்னிச்சிருமா. உன் சித்தி தான் உன்னை குடும்பப்படுத்தினாலே தவிர அவ குழந்தைங்க இல்ல. அவங்க உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க அம்மா, உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க. அவங்கள நீ கண்கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான் நான் ஐயா, தைரியம் இல்லாதவங்க முழு கதையை சொல்றதுக்குள்ள பயந்து ஓடி போயிட்டாங்களா? நீ என்ன நம்ம கதையை அவங்க கிட்ட சொன்ன? டேய், நீ தான் சொன்ன. நான் சொன்ன நீ சொல்லுவியா? நான் கிணத்துல குதிக்க சொன்னா நீ குதிப்பியா? ஏய், வேணாண்டா, அக்கா வரட்டும், கதையை
ராதா, இன்னைக்கு என்னடி ஆச்சு? குடுத்தனக்காரங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திக்கிறாங்க. என்னடி ஆச்சு? உனக்கு கேக்குற என்னாச்சுன்னு? அக்கா இவன் தான்க்கா சொன்னா. இல்லக்கா இவதான்க்கா சொன்னா. அக்கா இல்லக்கா இவன் தான்க்கா சொன்னா. இவதான்க்கா சொன்னா. அக்கா போய் புழுவாங்கக்கா. இவதான். சும்மாடா. ஏய் என்னடி இவங்க என்ன சொன்னாங்க? அக்கா நம்ம குடும்பத்து கதை எல்லாத்தையும் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. அட பாவிங்களா. இல்லக்கா அக்கா 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 இனி சொல்ல மாட்டேங்க. அக்கா வேண்டாம். அக்கா என்ன சொல்ல மாட்டோம்க்கா. அக்கா என்ன சொல்ல மாட்டோம்க்கா. அக்கா அடிக்காதீங்கக்கா. அடிக்காதீங்கக்கா. நல்ல வேலைக்கா, அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு தான தற்கொலை பண்ணிட்டாரே, அது வரைக்கும் நான் சொல்லிருக்காங்க. அதுக்கு மேல எதுவும் சொல்லலக்கா. அடி பாவி, இத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? அந்த விஷயம் தான் பேப்பர்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. அதுக்கு மேல நடந்தத சொல்லிட்டாங்களோன்னு தான் பயந்துட்டேன். அதனாலதான் இப்படி போட்டு அடிச்சேன். நடமாடு ரத்த சேமிப்பு நிலையத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மாணவர் தலைவர்ங்கிற முறையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு இந்த பிளட் பேங்க் வண்டியை நம்ம காலேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ரத்தத்தை எத்தனையோ பேர் சுரண்டி எடுக்கிறாங்க அவங்க ஆராயத்துக்காக. நாமும் எத்தனையோ பேர் ரத்தத்தை சுரண்டி எடுக்கிறோம் நம்ம சந்தோஷத்துக்காக, ஒரு மாறுதலுக்காக. நம்ம ரத்தமும் நல்ல வகையில பயன்படுத்தினா இந்த திட்டம். பாய்ஸ்ல முதல் ஆளா நான் என் ரத்தத்தை கொடுத்துட்டேன். கேர்ள்ஸ்ல முதல் ஆளா யார் ரத்த தானம் செய்ய போறாங்க? ஒரு காலேஜை தலைமை வாங்கி நடத்தி செல்ல விஜய் மாதிரி ஒரு மாணவர் இருந்தா போதும், நம்ம நாடு எங்கேயோ போயிடும். வாங்க எல்லாரும் கிளாஸுக்கு போலாம். சொல்லிட்டு கிளம்பிட்டா படி. நீங்களும் ரத்த தானம் கொடுக்கறது? எனக்கும் ரத்த தானம் கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா பாருங்க, சக்கரை வியாதி உள்ள ரத்தம் யாருக்கு பயன்பட போகுது? சக்கரை வியாதி இருக்கிற இன்னொருத்தனுக்கு பயன்பட்டு போறது. ஓ, அப்படி சொல்றீங்களா? ரத்தம் கொடுத்தா ஆனமா? ஏன் சார், ஊசியால குத்தித்தானே ரத்தத்தை எடுப்பாங்க? ரொம்ப வலிக்குமா? நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க. என் உடம்புல ரத்தம் இருக்குன்னு சொன்ன எவனா நம்புவானே? நானே ரத்த தானம் கொடுக்க போறேன். நீ ஏன் பயப்படுற? மரியாதையா வாயா. உன் உடம்புல 8 பிப்பா ரத்தம் தெரியா? மரியாதை வந்து கொடு. கடப்பாறை குத்து தாயா தாயா தாயா. Hats off to you for the idea. தேங்க்யூ. எடுத்து சொன்ன என்னை விட முதல்ல நடத்தி காட்டின நீங்க தான் ரியலி கிரேட் மேடம். உங்களோட எல்லா வித்தியாசமான முயற்சிகளுக்கும் என்னோட ஆதரவு எப்பவும் உண்டு. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பல சீர்திருத்தங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, உடனே நடத்தி காட்டுறேன். கண்டிப்பா. விஜய், பொம்பளைங்க ஐடியா சொன்னா தான் ஒத்துக்குவியா? ஆம்பளைங்க சொன்னா ஒத்துக்க மாட்டியா? என்ன சார் விளையாடுறீங்க? நீங்களும் சொல்லுங்க, உங்ககிட்ட ஏதாவது சீர்திருத்த ஐடியா இருக்கா? நேரம் வரும்போது அவசியம் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏமா உமா, ரொம்ப ரத்தம் கொடுத்துட்டியா? மோமெல்லாம் வாடி இருக்கு. அம்மாடி, ரத்தம் என்ன குரூப்? AB நெகட்டிவ். இஸ் இட்? ஏ ரத்தமும் AB நெகட்டிவ் தான். அப்படியா? உங்க 2 பேருக்கு AB நெகட்டிவா? நிறைய கொடுத்துட்டீங்க. எந்த சாதாரண குரூப் ரத்தம் எல்லார்ட்டையும் கிடைக்கும். அப்ப நான் வரட்டுமா? ஒரு நிமிஷம். சாதாரண ஆளுங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் அதிகம். உங்க ரத்தம் தான் அதிகம் தேவைப்படும். வாங்க. விட மாட்டாரே. கிசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. என்ன விஜய், ஹாட் நியூஸ் போர்ட்ல என்ன ஸ்பாட் நியூஸ் இன்னைக்கு? தலையும் புரியல காலும் புரியல சார். விஜய், நம்ம லைப்ரரியில ஏதாவது பொண்ணு வேலை செய்தா? ஆமா சார், உமான்னு ஒரு பொண்ணு 2-3 மாசமா வேலை செய்யுது. அவளைத்தான் எழுதியிருக்கான் நூல் நிலைய பச்சை கிளியன்னு. மஞ்சள் கயிறு இருக்குதுன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் சார் ரகசியமா கல்யாணம் பண்ணணும்? நமக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்கலாமே. அதான் கீழே எழுதியிருக்கானப்பா, ரகசியம், காரணம், சிக்கனம். ஏன் பொண்ணா இருக்கணும்? அதான் காதும் வச்சா மாதிரி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஊரை கூட்டி மேளம் கொட்ட தாண்டு வாத்தியங்களோட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எல்லா பொண்களுக்கும் உண்டு. ஆனா சில பொண்களோட ஆசையில ஆண்டவன் மண்ணள்ளி போட்டுறான். இப்போ இந்த காலேஜுக்கு நானே ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தேன்னு வச்சுக்க, பாக்கெட்ல கை விடுவேன், கர்ச்சீப்ப வெளியில எடுப்பேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கு ஓஹோன்னு ஒரு வரவேற்பு கொடுப்பேன்.
ஏன்னா எனக்கு அந்த பெருந்தன்மை இருக்கு. அத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா?